தி அக்லி டக்லிங். ஒரு அழகான கோடைக்கால நாள். ஒரு வாத்து குடும்பம் நீந்திக்கிட்டு இருக்க மத்த வாத்துங்க கரையோரமா நடந்துகிட்டு இருந்ததுங்க. ஒரு வாத்து மட்டும் முட்டைகள் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தது. இந்த குஞ்சியெல்லாம் எப்ப பொரிக்கும்னு ஆசையா இருக்கு. ஆனா இந்த முட்டையெல்லாம் பொரிக்கிறதுக்கு இவ்ளோ நாள் ஆகுமா? என்ன பார்க்க யாரும் வரல. நான் இப்ப ரொம்ப தனிமையில இருக்கேன். ஆனா ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் உண்டாகல. சீக்கிரமே முட்டைகள் உடைய ஆரம்பிச்சுது. வாத்து குட்டிங்க ஓட்ட விட்டு வெளியே வந்து நடக்க ஆரம்பிச்சுதுங்க. ஓ, ஏ குழந்தைங்கள ரொம்ப அழகா இருக்கு. சரி, எல்லாரும் வரிசையில வாங்க. 1 2 3 4 5. இன்னொன்னு இருக்கணுமே. ஒரு முட்டை மட்டும் குஞ்சு பொரிக்காம இருந்தத வாத்து பாத்துக்கிட்டு இருந்தது. அநேகமா நான் இந்த முட்டை மேல உட்கார்ந்து அடக்காக்கணும்னு நினைக்கிறேன். இந்த முட்டை பார்க்க பெருசா இருக்கு. சீக்கிரமே அந்த முட்டையும் குஞ்சு பொரிச்சுது. வெளியே வந்த வாத்துக்குட்டி பெருசாவும் அசிங்கமாவும் இருந்தது. இந்த வாத்துக்குட்டி பார்க்க மத்த வாத்துக்குட்டிங்க மாதிரி இல்லையே. மறுநாள் அம்மா வாத்து குட்டிகளை தண்ணியில நீந்த விட்டது. ஓ, என் வாத்துக்குட்டி எல்லாம் நீந்து போகும்போது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. எல்லா குட்டிகளும் நீந்தும் போது பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சரி குழந்தைங்களா, இருட்டாகிறதுக்குள்ள நம்ம எப்படியாவது வீட்டுக்கு போயாகணும். சீக்கிரமா வாங்க. அந்த வாத்து குடும்பம் இன்னும் நிறைய வாத்துகள் இருந்த பண்ணைக்கு திரும்ப போனாங்க. அந்த வித்தியாசமா இருக்கிற பறவை இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு எனக்கு ஒன்னும் புரியலையே. மத்த வாத்து குட்டிகள்லாம் சூப்பரா இருக்குப்பா, ஆனா இதுதான் பார்க்க ரொம்ப அசிங்கமா இருக்கு. அவன் அசிங்கமா இருக்கான். அவன் இங்க இருக்கிறதுக்கு தகுதியானவ இல்ல. நீங்க சொல்றது சரின்னு எனக்கு தோணல. அவ இன்னும் சின்ன குழந்தைதான். அவன் வளர்ந்துட்டானா பார்க்க அழகா இருப்பான். ஆனா அசிங்கமான வாத்துக்குட்டிய மத்த வாத்துங்க கிண்டலும் கேலியும் செஞ்சாங்க. தயவு செஞ்சு நீங்க இந்த மாதிரி பேசுறதெல்லாம் நிறுத்துறீங்களா? ஏன் குழந்தை கஷ்டப்படுறது என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு அமைதியா இருங்க. காலம் கடந்து போக போக அசிங்கமான வாத்துக்குட்டி நிறைய அவமானங்களை சந்திச்சுது. எங்க போனாலும் எல்லாரும் அதை கிண்டல் செஞ்சாங்க. இதை விட அசிங்கமா இருக்கிற வாத்துக்குட்டியே நீ எங்கேயாவது பாத்துருக்கியா? அடச்ச, காலங்காத்தால நாம இதை பாத்துட்டோமா, இன்னைக்கு நாள் முழுக்க ரொம்ப ரொம்ப மோசமா இருக்க போகுது. அவன் இருக்க அசிங்கமா போய்கிட்டே இருக்கான்பா. அசிங்கமான வாத்து எங்கேயாவது ஒதுங்கி அழணும்னு நினைச்சது. அதோட சகோதர சகோதரிகளும் அதை கேலி செஞ்சாங்க. வாத்துக்குட்டியை எல்லாரும் கிண்டல் பண்றத பார்த்து அம்மா வாத்துக்கு ரொம்ப கவலையா இருந்தது. யாரும் என் கூட விளையாடுறது இல்ல, பேசுறது இல்ல. நான் அசிங்கமா இருக்கேனா? நான் இங்க இருந்து போயிடலாம் நினைக்கிறேன். அதனால அசிங்கமான வாத்துக்குட்டி பண்ணையோட வேலையை விட்டு உயரமா பறந்தது. ஒரு காட்டுப்பகுதியை அடைஞ்சதும் ராத்திரிய அங்க கழிக்கணும்னு முடிவு செஞ்சது. நான் ரொம்ப ரொம்ப சோர்வா இருக்கேன். அதனால இங்க தங்கிட்டு போறதுதான் நல்லது. அடுத்த நாள் காலையில வாத்து சத்தத்தை கேட்டு அந்த வாத்துக்குட்டி கண் விழிச்சுது. அங்க பெரிய வாத்து கூட்டத்தை அது பார்த்தது. யார் நீ? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இங்க கொஞ்சம் தங்கிக்க முடியுமா? எனக்கு போறதுக்கு எந்த இடமும் இல்ல. நீ ரொம்ப அசிங்கமா இருக்க. எங்கே இரு, எங்களோட சேர்ந்து வராத. அந்த வாத்துக்குட்டி அதே இடத்துல நிறைய நாட்களை கழிச்சுது. அது தனிமையா உணர்ந்தாலும் அதோட உருவத்தை பார்த்து யாரும் அதை அங்க கிண்டல் பண்ணல. ஒரு நாள் காலையில ஒரு வெடி சத்தத்தை அந்த வாத்துக்குட்டி கேட்டுச்சு. அது பயந்து போய் அசையாம நின்னுடுச்சு. ஒரு வழியா தலைய நிமித்தி சுத்தி பார்க்கும்போது மத்த எல்லா வாத்துகளும் ஓடி போயிருந்தது. அந்த வாத்துக்குட்டியும் வேகமா அந்த இடத்தை விட்டு போயிடுச்சு. அதால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமா பறந்து போச்சு. திடீர்னு இடியும் மின்னலும் அந்த இடத்தை தாக்குச்சு. வாத்துக்குட்டி பயந்தே போச்சு. இங்க ஈரமாவும் குளிராவும் இருக்கு. இங்க இருந்து அந்த காட்டேஜுக்கு போயிட்டோம்னா அங்க நிம்மதியா ஓய்வு எடுத்துக்க முடியும்னு தோணுது. அந்த வீடு ஒரு பூனையும் கோழியும் வச்சிருந்த ஒரு வயசான பெண்மணியோடது. அந்த வாத்துக்குட்டிய அவங்க பார்த்தாங்க. இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? எதுக்காக நீங்க இவ்ளோ சத்தம் போடுறீங்க? சரி, இது என்னது? இது பார்க்க வாத்து மாதிரி இருக்கு, ஆனா ஒண்ணுதான் இருக்கு. சரி, பரவாயில்ல. இத வளர்த்தா எனக்கு நிறைய முட்டைகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் கோழிக்கிட்ட இருந்து முட்டை கிடைக்கும், வாத்துக்கிட்ட இருந்து முட்டை கிடைக்கும். நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த வாத்துக்கிட்ட இருந்து முட்டை கிடைக்கணுமே. வாத்துக்குட்டி அவங்க வீட்ல அங்கேயே இருந்தது. ஆனா இங்கேயும் அந்த பூனையும் கோழியும் அத ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. ஒண்ணுதான், கண்ணாடியில பாக்கும்போது நீ பயந்ததே இல்லையா? என்ன பாரு, என்னோட தோல் எந்த அளவுக்கு சில்கியா இருக்குன்னு. என் வாழை பாரு, எவ்வளவு பெருசா அழகா இருக்கு. எல்லாரும் நான் நடக்கிறத பார்த்தா சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ ஒரு லூசர். உன்னால முட்டை கூட போட முடியாது போல இருக்கே. என் முட்டைகளை பாரு, எவ்வளவு அழகா பிரவுன் கலர்ல இருக்குன்னு.
அந்த வாத்துக்குட்டி தனிமையாவே இருந்தது. ஜன்னல்ல உட்கார்ந்து ஒரு குட்டைய வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது. நான் அந்த குளத்துல குளிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் வீட்ல நீந்தும் போது இருக்கிற அந்த குளம் மாதிரியே இதுவும் அழகா இருக்கு. உனக்கு என்ன பைத்தியமா? உனக்குன்னு தங்குறதுக்கு அழகான இடம் கொடுத்திருக்காங்கல்ல, அதுல பத்திரமா இருக்க பாரு. இது தவிர என்ன வேணும்? ஒழுங்கா மரியாதையா நடந்துக்கோ. இங்க இருக்கிற கேட்டையும் என்னையும் கோவப்படுத்துற வேலை வச்சுக்காத. அந்த குளத்துல போய் நீந்தணுமா? வாத்துக்குட்டி என்ன செய்யறதுனே தெரியாம ரொம்ப சோகத்துல இருந்தது. இது பத்திரமான இடம் எனக்கு தெரியும், ஆனா இது சிறையில இருக்கிற மாதிரியே இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் தண்ணில போய் நீந்தணும்னு ஆசைப்படுறேன். நான் கண்டிப்பா நீந்தியாகணும். நான் எப்பவுமே என் போக்குல சுதந்திரமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் முதல்ல இங்கேருந்து எப்படியாவது கிளம்பி ஆகணும். ஒரு நாள் ராத்திரி அமைதியா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு புது வீட்டை தேடி போயிடுச்சு. சீக்கிரமே ஒரு அழகான ஏரிய பார்த்தது. அங்க அது நீந்தி குதிச்சு விளையாடலாம். இந்த குளம் ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி நீந்து நான் எவ்வளவு நாள் ஆச்சு. இங்க இருக்கிற மிருகங்கள் எல்லாமே என் கூட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்பதான் இந்த இடத்தை விட்டு நான் போகாம இருப்பேன். ஆனா இங்கேயும் மத்த விலங்குகள் அதோட நட்பு வச்சுக்க விரும்பல. எல்லாரும் எதுக்காக என்கிட்ட இருந்து தள்ளியே இருக்காங்க? நான் அசிங்கமா இருக்கிறதுனாலயா? நான் அசிங்கமா இருந்தா யாரும் என் கூட பழக கூடாதா? என் கூட யாரும் விளையாட கூடாதா? எனக்கு வருத்தமா இருக்கு. வாத்துக்குட்டிக்கு வாழ்க்கை இதே மாதிரி வேதனையோட தொடர்ந்துச்சு. சீக்கிரமே வானிலை மாறுச்சு. இலையுதிர் காலம் வந்துச்சு. இலைகளோட நிறம் சிகப்புல இருந்து ஆரஞ்சுக்கு மாறி அப்புறம் மஞ்சள் ஆயிடுச்சு. அடுத்து குளிர்காலம். காடே வெள்ளையா மாறிடுச்சு. குளிர்காத்து அடிக்க ஆரம்பிச்சுது. கரு மேகங்கள் வாத்துக்குட்டியோட சோகத்தை இன்னும் அதிகரிச்சுது. வாத்துக்குட்டி ஏரியோட கரையோரமா போச்சு. அங்க ஒரு அற்புதமான காட்சியை பார்த்தது. அழகான பறவைங்க இங்க இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. எவ்வளவு அழகான ரெக்கைகள். இவங்கள பார்க்கும்போது பறக்கிற மாதிரி தெரியல. இவங்க வானத்துல மிதந்து போற மாதிரி தெரியுது. குளிர் இன்னும் அதிகமாச்சு. தண்ணி குளிரா இருந்தாலும் வாத்துக்குட்டி அதுல நீந்துச்சு. அதுக்கப்புறம் புதர்கள்ல ஓய்வெடுத்தது. மறுபடியும் வசந்த காலம். செடிகள் வளர ஆரம்பிச்சுது. வானத்துல சூரியன் எட்டி பார்த்துச்சு. மறுபடியும் கதகதப்பானதை நினைச்சு வாத்துக்குட்டி சந்தோஷப்பட்டுச்சு. என்ன சுத்தி இருக்கிற எல்லா பொருட்களும் இப்ப ரொம்ப அழகா இருக்கு. என் ரெக்கைகள் கூட இப்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால என்னால இப்ப நீந்து போக முடியும். வசந்த காலத்தோட ஆரம்பத்துல பார்த்த அதே விலங்குகளை வாத்துக்குட்டி பார்த்துச்சு. அது வேகமா ஓடி புதர்களுக்கு இடையில மறைஞ்சுக்குச்சு. இந்த பறவைங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அவங்க கிட்ட போனேன்னா அவங்களும் என்ன கண்டிப்பா அசிங்கப்படுத்துவாங்க. ஒருவேளை அவங்க என்ன கொன்னாலும் கொன்னுடுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் என்ன கேவலப்படுத்துறது என்னால தாங்கிக்க முடியல. ஃபார்ம்ல இருந்த அந்த வாத்து கூட்டம், என் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க, அப்புறம் பூனை, கோழி எல்லாரும் அசிங்கப்படுத்தினாங்க. இவங்களும் அதே மாதிரி பண்ணிடக்கூடாது. ஏரியோட அமைதியான பகுதிக்கு வாத்துக்குட்டி போச்சு. அங்க அதை யாராலையும் பார்க்க முடியாது. அது ரொம்ப சோகமா இருந்தது. அதோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பிச்சுது. திடீர்னு வாத்துக்குட்டி தண்ணியில தன்னோட பிரதிபலிப்ப பார்த்துச்சு. அதோட கண்களை அதால நம்ப முடியல. தெளிவான தண்ணியில அதோட பிரதிபலிப்பு தெரிஞ்சுது. அது இப்போ அசிங்கமான வாத்துக்குட்டி கிடையாது. அது ஒரு அற்புதமான பெரிய வாத்தா அழகா வளர்ந்து இருந்துச்சு. அந்த அசிங்கமான வாத்துக்குட்டி ஒரு அழகான ஸ்வானா மாறி இருந்தது. எல்லா ஸ்வான்ஸும் புது விருந்தாளிய தங்களோட முறைப்படி வரவேற்றாங்க. ஒரு வழியா அந்த வாத்துக்குட்டிய எல்லாரும் சேர்த்துக்கிட்டு அரவணைச்சாங்க. அது ஒரு அழகான ஸ்வானா இருந்தது. 2 குழந்தைங்க இருந்த ஒரு குடும்பம் அந்த ஸ்வான் நீந்தறத பார்க்க வந்தாங்க. ஆஹா, அங்க பாத்தீங்களா? அம்மா அப்பா அங்க பாருங்க, ஒரு ஸ்வான் புதுசா இருக்கு. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இங்க இருக்கிற எல்லாத்தை விட அதுதான் அழகா இருக்கு. அது அழகா மட்டும் இல்ல, ரொம்ப ரொம்ப எங்காவும் இருக்கு. இந்த புகழை எப்படி எடுத்துக்கிறதுன்னு ஸ்வானுக்கு தெரியல. அது வெக்கத்தால முகத்தை மறைச்சிக்க நினைச்சுது. இத்தனை நாள் கேலியையும் கிண்டலையும் அனுபவிச்சதுக்கு அப்புறம் அதை ஏத்துக்கிட்டதையும் புகழறதையும் அதால நம்ப முடியல. அதை எல்லாரும் அழகுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்ன சுத்தி இருக்கிறவங்க நான் அழகா இருக்கேன்னு சொல்லி என்ன பாராட்டினது இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. நான் அழகானதுக்கு அப்புறம் கிடைச்ச இந்த பாசமும் அன்பும் நான் அசிங்கமா இருக்கும் போதே கிடைச்சிருந்திருக்கணும். நான் குட்டியா இருக்கும்போது எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்தினாங்க. எல்லாரும் என் உருவத்தை பார்த்து கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த வருத்தத்தை என்னால என்னைக்குமே மறக்க முடியாது. ரேபன்சல். ஒரு கணவன் மனைவி குழந்தைக்காக ஏங்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா அவங்களுக்கு குழந்தை பிறக்க இருந்தது.
நமக்கு அழகான குழந்தை பிறக்க போகுது. ஆனா நீ ஏன் இந்த நேரம் பார்த்து சோகமா இருக்க? நான் ஒண்ணு சோகமா இல்ல. பக்கத்துல இருக்கிற கார்டன்ல லேட்டஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா? அட கடவுளே, அது அந்த ஈவில் பிச்சோடது. நாம அங்க போக முடியாதே. எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஆனா அந்த லேட்டஸ தவிர என்னால வேற எதையுமே யோசிச்சு பார்க்கவே முடியல. எனக்காக அத நீங்க எப்படியாவது எடுத்துட்டு வரீங்களா? மனைவியை இந்த நிலையில பார்த்த கணவன் ரொம்ப வருத்தப்பட்டாரு. அதனால கஷ்டப்பட்டு எப்படியாவது லெட்டஸ கொண்டு வர முடிவு பண்ணாரு. அடுத்த நாள் பக்கத்துல இருந்த தோட்டத்துக்கு போய் வேகமா கொஞ்சம் லெட்டஸ பறிச்சுக்கிட்டு தன்னோட மனைவி கிட்ட கொடுக்க போனாரு. மறுநாளும் மனைவி ஜன்னலுக்கு வெளியில பாத்துக்கிட்டு இருந்தத பார்த்தாரு. இனி எந்த பிரச்சனையும் இல்ல டியர். நீ கேட்ட லேட்டஸ்ட் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட ஆசையை நீங்க நிறைவேத்திட்டீங்க. இந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. இங்க பாரு டியர், மறுபடியும் அதை மட்டும் கேட்டாத. அந்த லேடிக்கு மட்டும் தெரிஞ்சா அப்புறம் நம்மள உண்டு இல்லைன்னு ஆக்கிடும். அதனால திரும்பவும் கேட்காத. ஆனா மனைவி தொடர்ந்து லெட்டஸுக்காக ஏங்க ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் கணவன் லெட்டஸ கொண்டு வர ஒத்துக்கிட்டாரு. மறுபடியும் சூனியக்காரியோட தோட்டத்துக்கு கணவன் போனாரு. ஆனா லெட்டஸ பறிக்க போன நேரத்துல ஒரு பயங்கரமான குரல் அவரை தடுத்து நிறுத்துச்சு. என்ன தைரியம் இருந்தா என் தோட்டத்துக்கு வந்து என் லேட்டஸ திருட பாத்திருப்ப, திருட்டு பயல. இங்க பாருங்க மேடம், நான் ஒன்னும் வேணும்னு பண்ணல. என் மனைவி ஆசைப்பட்டான்னு தான் வந்தேன். அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது. இந்த நேரத்துல அவ ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கறது என்னுடைய கடமை. திருடிட்டு எந்த காரணம் சொன்னாலும் ஏத்துக்க முடியாது. எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அதுக்காக நான் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இப்ப மட்டும் இதை கொடுத்துருங்க ப்ளீஸ். இப்போதைக்கு என் ஒய்ஃபோட நிலைமை இப்படி இருக்கு. அதனாலதான் நான் உங்ககிட்ட இதை கேக்குறேன். சரி, உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு, செய்யறேன். ஆனா நான் சொல்ற விஷயத்த நீ செய்யணும். அப்பதான் நீ கேக்குறத என்னால கொடுக்க முடியும். நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் மேடம். உனக்கு குழந்தை பிறந்த உடனே அதை என்கிட்ட நீ கொடுக்கணும், புரியுதா? என்ன? நான் சொன்னது உனக்கு புரியலையா? இதுக்கு நீ ஒத்துக்கல, அப்புறம் நீ பெருசா அனுபவிப்ப. கணவன் பயந்து போய் சூனியக்காரியோட நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கிட்டாரு. குழந்தையும் பிறந்தது. கணவனும் மனைவியும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா சீக்கிரமே அந்த சூனியக்காரி குழந்தைய கொண்டு போக அங்க வந்தா. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. இந்த குழந்தைய பெத்துக்கிறதுக்கு நாங்க ரொம்ப வருஷம் தவா இருந்தோம். எங்க குழந்தை எங்க கிட்ட இருந்து பறிச்சிடாதீங்க. உன்னுடைய கணவன் தான் எனக்கு வாக்கு கொடுத்திருந்தான். அதை நீ காப்பாத்தியே ஆகணும். ஒழுங்கு மரியாதையா அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு. மனசொடைஞ்ச கணவன் மனைவி கிட்ட இருந்து சூனியக்காரி குழந்தைய தூக்கிட்டு போனா. அந்த குழந்தைக்கு ரிப்பன்சல்னு பேர் வச்சா. காலம் கடந்தது. ரிப்பன்சல் ஒரு அழகான பொண்ணா வளர்ந்தா. அவளுக்கு நீண்ட தங்க நிற கூந்தல் இருந்தது. சூனியக்காரிக்கு அது கவலையா இருந்தது. இந்த பொண்ணு ரொம்ப வேகமா வளர்றா, ரொம்ப அழகாவும் மாறிட்டா. இதுக்கப்புறம் யாரும் இவளை பார்க்கவே கூடாது. அப்படி பார்க்கவும் விடக்கூடாது. அப்படி பார்த்தா இவளோட அழகுல மயங்கி யாராவது இவளை கூட்டிட்டு போயிடுவாங்க. அதை என்னால நிச்சயமா ஏத்துக்கவே முடியாது. என்கிட்ட இருந்து இவளை யாராலையும் பிரிக்க முடியாது. சூனியக்காரி ரிப்பன்சலை காட்டுக்குள்ள கொண்டு போய் ஒரு உயரமான டவர்ல யாருக்கும் தெரியாம பூட்டி வச்சா. அம்மா, என்னை எதுக்காக நீங்க வச்சு பூட்டிட்டு போனீங்க? இங்கே தனியா இருந்து நான் என்ன பண்றது? இங்க பாரு, எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்காத, கவலைப்படாத. தினமும் நான் வந்து உன்னை பாப்பேன். உனக்கு தேவையானது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுப்பேன். நீங்க தான் வீட்டோட வாசக்கதவை மூடிடுவீங்களே, அப்புறம் எப்படி வருவீங்க? நான் உன்னை பார்க்க வரும்போது உன் பேரை சொல்லி 2 வாட்டி கூப்பிடுவேன். அப்போ உன் முடிய நீ கீழே கொடுத்தீன்னா அதுல நான் ஏறி வந்துருவேன். என்ன புரியுதா? சூனியக்காரி குரல் கொடுத்த உடனே ரிப்பன்சல் தன்னோட கூந்தல கீழே தொங்க விடுவா. அதை பிடிச்சுக்கிட்டு சூனியக்காரி டவருக்கு மேல ஏறி போனா. காலம் கடந்தது. ரிப்பன்சலுக்கு 16 வயசாச்சு. அவ ரொம்ப அழகா இருந்தா. அவ தன்னோட அழகான குரலை வச்சு பாட்டு பாட ஆரம்பிச்சா. ஒரு நாள் அந்த நாட்டோட இளவரசன் வேட்டைக்கு வந்தான். ரிப்பன்சல் பூட்டி வைக்கப்பட்டிருந்த டவர் கிட்ட வந்ததும் அவன் அவளோட பாட்டை கேட்டான். எவ்வளவு அருமையான குரல்! இவ்வளவு இனிமையா யார் பாடுவாங்க? எங்க இருக்காங்க அவங்க? அந்த குரலை தொடர்ந்து வந்த இளவரசன் ரிப்பன்சல் பூட்டி வைக்கப்பட்டிருந்த டவருக்கு வந்தான். ஆனா டவருக்குள்ள போக அவனுக்கு வழி தெரியல. திடீர்னு யாரோ வர சத்தம் கேட்டதும் அவன் புதர்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் சூனியக்காரி டவரை நெருங்கி வரத பார்த்தான்.
அவ மேல பார்த்து ரெப்பன்சல கூப்பிட்டா. ரெபான்சல் நான் தான் வந்திருக்கேன். நான் மேல வர உதவி பண்ணு. நான் உன் அம்மா வந்திருக்கேன். தங்க நிற கூந்தல் கீழே விழுந்ததும் சூனியக்காரி அதை பிடிச்சுக்கிட்டு மேல போனத இளவரசன் ஆச்சரியமா பார்த்தான். ஆஹா, இதுதான் இந்த டவருக்கு மேல போற வழியா? சூனியக்காரி மறுபடியும் கீழே வந்து அந்த இடத்தை விட்டு போறதுக்காக இளவரசன் காத்துக்கிட்டு இருந்தான். யாரும் இல்லாததை உறுதி செஞ்சுக்கிட்டு தன்னோட குரலை மாத்தி ரெப்பன்சல கூப்பிட்டான். ரெபான்சல் கொஞ்சம் கீழே வா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உன்னோட அம்மா வந்திருக்கேன். இப்பதானே அவங்க போனாங்க, அதுக்குள்ள திரும்பி வந்திருக்காங்க. என்ன காரணமா இருக்குன்னு சரியா தெரியலையே. ரெப்பன்சல் உடனடியா தன்னோட கூந்தல கீழே விட்டா. இளவரசன் உடனடியா மேல ஏறி அழகான ரெப்பன்சல பார்த்த உடனே அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். ஓ, நீங்க நீங்க யாரு? நீங்க உடனே இங்க இருந்து போயிடுங்க. எங்க அம்மா உங்களை பார்த்தா ரொம்ப கோவப்படுவாங்க. நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம் பிரிட்டி லேடி. உன்னுடைய இனிமையான குரலை கேட்டுதான் நான் இங்க வந்தேன். இவ்வளவு அழகான குரலை கேட்டு என்னால கடந்து போக முடியல. அதனால நீ யாருன்னு பார்க்க தான் வந்தேன். ஆரம்பத்துல ஒரு புது ஆளை பார்த்த உடனே பயந்து போன ரெப்பன்சல் மெதுவா அந்த அழகான இளவரசனை காதலிக்க ஆரம்பிச்சா. நீ ஒரு விஷயத்த சொல்லு மை டியர். உன்னை எதுக்காக உங்க அம்மா இப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்காங்க? என்னை யாரும் பார்க்க கூடாது, நான் யார் கூடயும் போயிடக்கூடாதுன்னு தான். ஆனா நீ எப்படி என்ன கண்டுபிடிச்ச? காலம் கடந்தது. இளவரசன் அடிக்கடி ரெப்பன்சல பார்க்க வந்தான். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிச்சாங்க. இளவரசன் ரெப்பன்சல கல்யாணம் செஞ்சுக்க முடிவு பண்ணான். ஆனா அவளை டவரை விட்டு கூட்டிட்டு போக வழி தெரியல. மை டியர் ரெபான்சல், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். உங்க அம்மா வந்ததும் நான் இத பத்தி அவங்க கிட்ட பேசட்டுமா? இல்ல வேண்டாம், நீ அதெல்லாம் பண்ணிடாத. எங்க அம்மா மட்டும் வந்து இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும். அப்புறம் அவங்க ரொம்ப கடுமையா நடந்துக்குவாங்க. சரி சரி, எனக்கு புரியுது. உங்க அம்மாவுக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத. கண்டிப்பா சரியான வழியை கண்டுபிடிச்சு நான் உன்னை காப்பாத்துவேன். ஆனா ஒரு நாள் சூனியக்காரி ரெப்பன்சல பார்க்க வந்தப்ப அவ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா. ரெபான்சல் நான் உன் அம்மா வந்திருக்கேன். உன்னோட முடிய கொஞ்சம் கீழே போடுமா. நான் மேலே ஏறி வரணும். பிரின்ஸ் வரும்போது ரொம்ப ஈஸியா வந்துட்டாரு. ஆனா நீங்க வரும்போது ஏன் இவ்ளோ கஷ்டத்தை கொடுக்குறீங்க? என்ன பிரின்ஸ பத்தி எல்லாம் பேசுற? இல்ல இல்ல, அது வந்து நான் அது இல்ல. என்னையே ஏமாத்த பாக்குறியா? உண்மையை சொல்லு. ஒழுங்கு மரியாதையா சொல்லு. உன்னை இந்த உலகத்திட்ட இருந்து காப்பாத்தணும்னு நினைச்சா என்னைய நீ ஏமாத்த பாக்குறியா? நீ தப்பு பண்ணிட்ட. இதுக்காக உன்னை தண்டிக்க போறேன். உன்னை ஒரு கஷ்டமான இடத்துக்கு அனுப்ப போறேன். வேண்டாம், தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்க. சூனியக்காரி ரொம்பவும் கோபப்பட்டு ரெப்பன்சலோட அழகான கூந்தல வெட்டி அவளை அனுப்பிட்டா. இளவரசனுக்காக காத்திருந்தா. அவனும் டவருக்கு வந்தான். ரெபான்சல், ரெபான்சல், நான் தான் உன்னுடைய பிரின்ஸ் வந்திருக்கேன். கொஞ்சம் உன் முடிய கீழே போடு. சூனியக்காரி ரெப்பன்சலோட கூந்தல கீழே விட இளவரசனும் மேல போனான். மை டார்லிங், நான் இங்க வந்துட்டேன். அப்படின்னா நீதான் என் பொண்ணு கிட்ட வந்து பேசிட்டு இருந்தியா? நீதான் அந்த பிரின்ஸா? உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. இளவரசன் சூனியக்காரிய பார்த்ததும் பயத்துல அவனோட பிடி தளர்ந்து கீழே விழுந்துட்டான். புதர்கள்ல விழுந்ததால அவனோட உயிர் காப்பாத்தப்பட்டுச்சு. ஆனா புதர்ல இருந்த முட்கள் அவனோட கண்கள்ல குத்துனதுனால அவன் பார்வையை இழந்தான். கவலையோட இருந்த இளவரசனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ரெப்பன்சல் எங்க இருக்கான்னு தெரியல. தன்னோட குதிரை தன்னை கூட்டிக்கிட்டு போன இடங்களுக்கு போனான். மரங்கள்ல வளர்ந்த பழங்களை சாப்பிட்டு பசியா ஆத்திக்கிட்டான். ஓ, என்னுடைய ரெபான்சல், நீ எங்க இருக்க? உன்னை நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிப்பேன் மை டியர்.
நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. ரொம்ப நாளைக்கு இளவரசன் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சான். மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் கடந்து போனான். ஒரு வழியா சூனியக்காரி ரிப்பன்சலை அனுப்பி வச்ச பாலைவனத்தை வந்து அடைஞ்சான். ரொம்ப சோர்வா இருந்ததால கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க முடிவு பண்ணி அப்படியே தூங்கிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு அழகான பாட்டை கேட்டு அவன் எழுந்தான். ரெப்பான்சல், ரெப்பான்சல். இந்த குரல் ரொம்ப அற்புதமா இருக்கு. இது கண்டிப்பா என்னுடைய ரெப்பான்ஸுடைய குரல் தான். அவளுடைய குரல் எங்கிருந்து வந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். கண் பார்வை இல்லாத இளவரசன் அந்த குரல் வந்துகிட்டு இருந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். பலவீனமா இருந்ததால அவனோட அன்புக்குரியவங்களோட பேரை கூட அவனால சொல்ல முடியல. கொஞ்சம் தூரத்துல இருந்தே ரிப்பன்சல் இளவரசன் தன்னை நோக்கி வர்றத பார்த்துட்டா. அவளால அதை நம்ப முடியல. இளவரசனை பார்க்க வேகமா ஓடினா. அவ கைகள்ல மயங்கி விழுந்தான். மை டியர் ஸ்வீட் ஹார்ட், நீங்க வருவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் இப்பதான் நிம்மதியா இருக்கேன். ரிப்பன்சல் ஆனந்த கண்ணீர் சிந்தினா. திடீர்னு ஒரு அற்புதமும் நடந்தது. அவளோட கண்ணீர் இளவரசனோட கண்கள்ல பட அவனுக்கு மறுபடியும் பார்வை கிடைச்சது. மை டியர் ரெப்பான்சல், நீதான் என்னுடைய உயிர். உன்னை நான் எங்கெல்லாம் தேடி அலைஞ்சேன்னு உனக்கு தெரியுமா? எப்படியோ ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன். மை டியர் ஸ்வீட் ரெப்பான்சல், உன்னுடைய பிரச்சனை எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சது. உன் அம்மாவால இனிமே உன்னை கண்டுபிடிக்கவே முடியாது. நீ என்னை கண்டுபிடிப்ப நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். நீதான் எனக்கு முக்கியம் ஸ்வீட் ஹார்ட். இது எல்லாமே உண்மைதான். இப்ப நீ ஏன் கூட தான் இருக்க. எப்பவும் நான் உன்னை அன்பா பாத்துப்பேன், வாழ்க்கை முழுக்க பாதுகாப்பேன். உடனடியா ரிப்பன்சலும் இளவரசனும் குதிரையில ஏறி தன்னோட ராஜ்யத்துக்கு அவளை கூட்டிட்டு போனா. மகாராணியும் மகாராஜாவும் தன்னோட அன்பான மகனை மறுபடியும் பார்த்ததுல சந்தோஷம் அடைஞ்சாங்க. ரிப்பன்சலையும் சந்தோஷமா மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் திருமணம் நடந்தது. அந்த ராஜ்யத்துல கொண்டாட்டங்களும் விருந்துகளும் ரொம்ப நாளைக்கு நடந்துச்சு. 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ராஜ்யத்தையும் நல்லபடியா வழி நடத்தினாங்க.